பார்த்துட்டு வரோம்ல. அதன் அடிப்படையில இன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே அறிவியல் மாமியதை பதிவு தானே பார்ப்போம். அந்த அறிவியல் மாமியதை பதிவு என்னன்றத இந்த பதிவை பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, இந்த அறிவியல் மாமியதை வந்து ரொம்பவே வித்தியாசமானவர். நம்ம போன அறிவியல் மாமியதை பதிவுல கலீலியோ பத்தி பார்த்தோம். அவர் வந்து சூரிய மைய கோட்பாடை வந்து நிரூபிச்சாருன்னு பார்த்தோம். ஆனா இந்த அறிவியல் மாமை தான் அதை கண்டுபிடிச்சது. அப்படிப்பட்ட அறிவியல் மாமியதையோட கதையை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த அறிவியல் மாமியோட சின்ன வயதா இருக்கும்போது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. சிறிய வயதுல இருந்து தன்னுடைய தாய் மாமா கிட்ட தான் வளர்றாரு. அவருடைய தாய் மாமா ஒரு கிறிஸ்தவ போதகர். அதனால அவரும் வந்து கிறிஸ்தவ மதத்துல தான் வளர்றாரு. வளர்ந்துட்டே இருக்கும்போது பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அவர் படிக்கும் போதே அவருக்கெல்லாம் நிறைய வந்து எல்லாமே ஒரு சந்தேகத்தோட இருக்கும்ல. ஏன்னா சந்தேகம் இல்லைன்னா அறிவியல் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு நார்மலான ஒரு வளர்ச்சி தான். அப்படி இருந்த காலத்துல அந்த காலத்துல அறிவியலை பத்தி எந்த ஒரு சின்ன சுவடு கூட கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல அறிவியல் மேதைகள் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் மத சார்ந்த கருத்துக்களை ஆதரிச்சாங்க. இவரும் அதே மாதிரி தானே. இவருக்கும் பல சந்தேகங்கள். வானத்துல வந்து நட்சத்திரங்கள்லாம் பல இருக்கு. அது நம்மளை ஈர்க்கக்கூடியது. அந்த நட்சத்திரங்கள் தினமும் பார்ப்பாராம். தினமும் பார்த்து அதுக்குள்ள வித்தியாசங்கள் எல்லாம் வந்து சிறிய வயதுல இருந்தே எழுத ஆரம்பிச்சாராம். எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவரு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மாமாவோட விருப்பத்தின்படி இவர் வந்து ஒரு பாதிரியரா மாறாரு. பாதிரியர்னா பாஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த பாதிரியரா மாறிட்டாரு. பாதிரியரா மாறினதுக்கு அப்புறம் ஒருவரிடமா போய் இயேசுவின் புகழை வந்து பரப்புறதுக்காண்டி போறாரு. அப்படி பரப்பும் போதுலயே வந்து இவர் ஒரு பக்கம் வந்து இவருடைய ஆராய்ச்சியை தொடர்ந்துகிட்டே தான் இருக்காரு. தொடர்ந்துட்டே இருந்த நேரத்துல சூரிய மைய கோட்பாடு அப்படின்ற ஒன்ன கண்டுபிடிச்சவரே இவர் தாங்க. இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து அப்ப வந்து இதை யாருமே ஏத்துக்கல. ஏன்னா அப்ப கிரேக்க தத்துவ ஞானி புவியியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற தாலமி வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா புவிமைய கோட்பாடுன்னு சொல்லியிருந்தார். இவர் சொல்லியிருக்கிறது சூரிய மைய கோட்பாடு. அப்ப கிறிஸ்தவ மதத்துல நம்பப்பட்ட ஒரு உண்மை என்ன அப்படின்னா, பூமி தான் மையமா இருக்கு. ஆண்டவர் பூமியை முதல்ல வந்து படைச்சாரு. அதுக்கப்புறம் அதுல மாநிலர்களை படைச்சு அதுக்கப்புறம் அதுல துணைக்கோள்களா நிறைய சுற்று கிரகங்களை வந்து உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு இருந்த அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கிரேக்க தத்துவத்தான் ஞானி தாலமியும் அதே நம்பிக்கையை உண்மையா படுத்தினாரு. இப்படி இருக்கிறதுனால இவர் சொன்ன இந்த சூரிய மைய கோட்பாடு அப்படின்ற கோட்பாடை யாருமே நம்பல. அப்ப வந்து நமக்கு இப்ப இருக்கிற வசதி மாதிரி டெலஸ்கோப் கிடையாது. எந்த விதமான அறிவியல் வளர்ச்சியும் கிடையாது. எல்லாம் மனசளவுல நம்ம வானத்தை பார்க்குற இடத்துல மட்டும்தான் அந்த அறிவியல் வளர்ச்சி தான். ஆனா இவர் அவருடைய வெற்று கண்களை அந்த 2 கண்கள்லயே அதனுடைய அசைவை புரிஞ்சுக்கிட்டு சூரியன் தான் மையம், பூமி அதை சுத்தி வருது, தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியன் சுத்துது அப்படின்னு சொல்லி இதைதான் அவர் வந்து சொன்னார். ஆனா இவருக்கு நிரூபணமாக எதுவுமே நம்பல. ஏன்னா ஒரு சாட்சி இல்லாம யாரும் எதையும் நம்ப மாட்டாங்க. அப்பதான் நம்ம தாலமி சொன்ன கருத்தை எதிர்த்து இவர் சொன்னதுனால அப்ப கலீலியோ வந்து அந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டிருந்தாரு. இப்ப ஹான்ஸ் லிப்பர்ஷே கண்டுபிடிச்ச அந்த தொலைநோக்கியை வந்து கலீலியோ பயன்படுத்திய காலம். அப்ப வந்து கலீலியோ தொலைநோக்கியை வந்து பயன்படுத்தி நிறைய மாற்றங்கள் பண்ணி அங்க விண்ணில வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே நிலவுகள் இருக்கு. வெள்ளிக்கு வந்து 4 நிலவுகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை வெள்ளியுமே ஒரு நிலவு மாதிரி தேய்பிறை வளர்பிறை அப்படிலாம் மாறதெல்லாம் பார்த்து சூரியன் தான் மையம், பூமி அதை சுத்துது அப்படின்னு சொல்லி இந்த நம்ம அறிவியல் மாமேதையோட கருத்தை வந்து அவர் ஏத்துக்கிறார். கலீலியோ ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பல விஞ்ஞானிகள் இவருடைய கருத்தை ஏத்துக்கிட்டு அதை நிரூபணம் பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது நம்பப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த அறிவியல் மாமேதை இருக்காங்கல்ல, என்னதான் எல்லாரும் நம்பினாலும் இவர் வந்து ஒரு புத்தகமா அதை எழுதுறாரு. எழுதும் போது அவர் வெளியிட விடல, அச்சிடப்படவே விடல. அப்ப வந்து அதை அச்சிடப்பட விடாததுனால அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு, அவர் இறக்குற நேரத்துக்கு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். போனதுக்கு அப்புறமா வந்து அப்பதான் வந்து கலீலியோ எல்லாரும் நிரூபணம் பண்ணி சூரியமய கோட்பாடு தான் உண்மையானது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இவர் எழுதின அந்த புத்தகமும் அச்சிடப்பட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி இவர் அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து எழுந்து உட்காரு. அப்ப அவருடைய புத்தகத்தை பார்த்துட்டு நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு நிம்மதியில தான் அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்ப வரைக்கும் மூதாதையர்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்மளை கவர்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா அது வானில தெரியிற நட்சத்திரங்கள் தான்.
ஆனா அந்த நட்சத்திரங்களை வெற்று கண்களால பார்த்து இதுதான் நடக்குது, இதுதான் செய்யுது அப்படின்னு சொன்ன முதல் மனிதரும் இவர் தான். அப்ப மத போதகர்களால சூழப்பட்டிருந்த அந்த நேரத்துல அவர் நினைச்சிருந்தா இந்த விஷயத்த சொல்லாம இருந்திருக்கலாம், அவருக்கு ஒம்பே இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் நினைச்சது மக்கள் முட்டாள்தனமா இருக்கக்கூடாது. கடவுள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாரு, மக்களா சொன்ன வார்த்தை இது. சூரியன் மையமா தான் இருக்கு, பூமி தான் அதை சுத்துது அப்படின்னு சொல்லி உண்மையை நிரூபிச்சு அந்த ஒரு அறிவியல் மாமேதே இருந்தார். அதுக்கப்புறம் இவருக்கு சான்றுகள் இல்லை, நிரூபணம் இல்லை, இவர் சாதாரணமா சூரிய மைய கோட்பாடு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொன்ன விஷயம் தான் இன்ன வரைக்கும் நம்ம உலகம் முழுவதுமே நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம். வெறும் நம்பலைங்க, உண்மையா நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம். இல்லை அப்படின்னா, இந்த அறிவியல் மாமேதை இல்லைன்னா நம்ம இன்ன வரைக்கும் புவிதான் மையம், அதை சுத்திதான் கிரகங்கள் சுத்துது அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையை கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட நம்ம முட்டாள்தனத்துல இருந்தெல்லாம் எடுத்த ஒரு அறிவியல் மாமேதை யாருன்னு தானே கேட்குறீங்க? வேற யாரும் இல்லைங்க, நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். இவர் சின்ன பிள்ளையில இருந்து அவருடைய ஆராய்ச்சி தொடர்ந்ததுல அவருடைய வயதானதுக்கு அப்புறம் தான் அந்த ஆராய்ச்சியுடைய மகிழ்ச்சியை அவர் மகிழ்ந்தாருங்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். இந்த நேரத்துல அவர் நமக்கு இந்த விஷயத்த சொல்லாம இருந்திருந்தா என்ன நிலைமையில இருந்திருக்கும்? ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையில இந்த அளவுக்கு அவர் இந்த விஷயத்த சொல்லாம கல்வியோ தொலைநோக்கிய ஹான்ஸ் லிப்பர்ஸோட தொலைநோக்கிய மாற்றாம இவருடைய கொள்கையை தான் உண்மைன்னு சொல்லாம இருந்திருந்தா இந்நாள இவ்வளோ பெரிய அந்த அறிவியல் வளர்ச்சி நமக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அதனாலதாங்க எப்போதுமே ஒருத்தவங்க செய்யற எந்த ஒரு விஷயமா சரி, நமக்கு அது தப்பா தெரியலாம், ஆனா அவங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாங்க. அது அவங்க நல்லதுக்கும் செய்யலாம், இல்லை நம்ம நல்லதுக்கும் செய்யலாம், இல்லை வருங்கால சந்ததிகளுக்கு நல்லது செய்யலாம். நம்ம கொள்கையில இருந்து அவங்க மாறுபட்டு நம்ம வேற ஏதாவது சொல்றாங்க அப்படின்றதுக்காண்டி நம்ம அவங்கள வெறுத்தரக்கூடாது, அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம மதிக்காம இருந்துடக்கூடாது. அதனாலதான் யாரு எந்த வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனா அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். அதை இந்த அறிவியல் மாமேதியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால எப்போதுமே ஒரு வார்த்தையே என்னைக்குமே மதிப்பு கொடுங்க என்று இந்த அறிவியல் மாமேதை உணர்த்துகிறார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சந்திரவீரா சூராட்சி ஒன்றிய செவ்வாய்ப்பில் நான் ஏதாவது பயின்றது உங்கள் சிந்தனை. நன்றி, வணக்கம்.